இப்போ நீங்கள் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பஃபே, இன்னொரு பக்கம் இலை போட்டு பரிமாறுறீங்க. பொதுவாக மக்கள் எது மாதிரியான சாப்பாட்டை விரும்புகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்துங்க ஆரம்பத்தில் எல்லாரும் வந்து புஃபேக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எப்போனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லீஃபில் இலை போட்டு வச்சுருப்போம், யாருமே வரமாட்டாங்க, எல்லாம் புஃபேல தான் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியே அது உல்ட்டாவாக சேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாரும் இலையில உட்காந்து திவ்யமாக சாப்பிடணும் அப்படி தான் வந்து விரும்புகிறாங்க. புஃபேவை நாங்கள் எங்கே சஜஸ்ட் பண்ணுவோன்னா, மண்டபத்துடைய ஃபெசிலிட்டிஸ், அந்த ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து ஒரு 3000 பேரை கூப்பிட்ருக்கீங்கன்னா இலை போட்டால் அந்த சிட்டிங்கில் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ லீஃபுக்கு அளவாக ஒரு டைனிங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு புஃபே கவுண்டரை வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்காக மட்டும்தான் புஃபேவை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இன்னொன்று வந்து புஃபேல வந்து அந்த ப்ரெசன்டேஷன் மெனு ஸ்ப்ரெட்டு கிராண்டாக இருக்கும். இலையில வந்து நம்ம லிமிட்டடாக தான் கொடுக்க முடியும். பட் இன்றைக்கி எல்லாருமே இலைய விரும்புகிறாங்க. எதனாலன்னா, ஒன்று இப்போ கல்யாண வீட்டுக்கு வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டு சேரை கட்டிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. புஃபேல நின்று பிளேட் வச்சுட்டு சாப்பிட்றது கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் உட்காந்து சாப்பிட்றது விரும்புகிறாங்க. மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறவங்க தான் புஃபேக்கு வராங்க. உங்களுடைய திருமணங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சாப்பாட்டை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்திருப்பீங்க. ஆமாம். என்ன சாப்பாட்டை விரும்பி சாப்பிட்றாங்க அதிகமாக? நம்மளோட மெனுவோடைய அந்த மெனு எப்படி டிசைன் பண்ணுவோன்னா, குழந்தைங்க வருவாங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, மிடில் ஏஜ், பெரியவங்க, ஏஜ்டு பீப்புள். ஸோ இவங்க ஒரு டின்னரில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் மெனு இருக்கும்.